திமுக வேட்பாளருக்கு தாம்பரம் மாநகர தெற்கு பகுதி தேமுதிக சார்பில் உற்சாக வரவேற்பு மேற்கொண்டனர். தாம்பரம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி, தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா மற்றும் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, மண்டல குழு தலைவர் இந்திரன் ஆகியோர் இணைந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கிழக்கு தாம்பரம் பகுதியில் உள்ள பழைய GST சாலையில் திறந்தவெளி வாகனத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர்கள் பொதுமக்களிடம் நேரடியாக சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு ஆதரவு திரட்டினர். வாகன பேரணியின் போது பெண்கள், இளைஞர்கள், மூத்த குடிமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் ஆர்வமுடன் திரண்டு வேட்பாளரை வரவேற்றனர். இந்த வாக்கு சேகரிப்பு நிகழ்வில் தாம்பரம் மாநகராட்சி மேயர் தெற்கு பகுதியைச் சேர்ந்த தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் சிறப்பாக பங்கேற்றனர். குறிப்பாக நடிகர் விஜயகாந்த் அவர்களை நினைவூட்டும் வகையில் அவரது வேடமணிந்த ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு வித்தியாசமான கவர்ச்சி சேர்த்தனர். அவர்கள் முழக்கங்கள் எழுப்பி, பட்டாசுகள் வெடித்து, மலர் தூவி வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக திமுக மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து செயல்பட்டது குறிப்பிடப்பட்டது. பொதுமக்களிடம் இருந்து நல்ல வரவேற்பும் ஆதரவும் கிடைத்து வருவதாக வேட்பாளர் டாக்டர் கிருத்திகா தேவி தெரிவித்தார். இதில் மாவட்ட துணைச் செயலாளர் மா செழியன், பகுதிச் செயலாளர் கீட் தர்மா, நிர்வாகிகள் சுஜாதா நந்தினி, சுமதி, இளங்கோ உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வு தாம்பரம் பகுதியில் தேர்தல் சூழலை மேலும் தீவிரப்படுத்தியதுடன் அரசியல் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் அதிகரித்துள்ளது. மகப்பேறு மருத்துவராய் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தாக்கரத்தில் மருத்துவ செய்த போது மக்களுக்கு பணியாற்றுகிற வாய்ப்புகள் கேட்டுகிற களங்காடும் கழகத் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் நட்பு வேட்பாளர்